என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது. ஆசை மாறும். என் வசனம் இப்ப எங்க இருக்கு? தலைக்குள்ள இல்ல, உள்ளத்துக்குள்ள. உமக்கு பிரியமானது. அது வரைக்கும் நான் பலியை கொண்டு வந்தேன். எனக்கு ஆண்டவர் என்னெல்லாம் பைபிள்ல இருக்கிற அவ்வளவு பலி எனக்கு தெரியும், அவ்வளவு பலிபீடங்களை எனக்கு தெரியும். எனக்கு 66 புத்தகம் காணாம தெரியும். ரைட், இங்க வா, காதை காட்டு, செவியேதா. இன்னைக்கு எத்தனை பேர் செவியை கொடுக்க போறீங்க? வேற வழியில தூக்கிதான் ஆகணும். நான் அப்படி பார்த்துட்டு இருக்கேன், தெரியும். ஆமென். கர்த்தர் உங்களை ஹல்லேலூயா. ஆமென். வார்த்தை உள்ள விழுந்ததும் அடுத்த வார்த்தை முதல்ல சொல்ற என்ன பத்தி எழுதி இருக்கு. அடுத்து சொல்றார் உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புறேன். ஆமென். இன்னும் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய நமக்குள்ள ஆசை வரலன்னா நமக்குள்ள என்ன இல்லை? வார்த்தை இல்லை. நம்ம கேட்ட வார்த்தைகள் எல்லாம் நமக்குள்ள, நம்ம சர்ச்சில் கிருபையினால கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நமக்குள்ள இருந்தால் அங்கீகரிக்கிறவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம நிலையே வேற. சந்திரனையும் தாண்டி போயிருப்போம், சந்திராயனும் தாண்டி பறந்திருப்போம். அப்படி பலி செலுத்துற தாவீது இங்க காதை காட்டு. வார்த்தையில உள்ள உழுதிப்போம். உள்ள மற்றவங்களை இன்ட்ரெஸ்டா மோசையின் ஸ்டோரி கேட்டுட்டு இருக்கும் போது தாவீதுக்கு என்ன பத்தி மற்றவங்களை இன்ட்ரெஸ்ட், ஆபிரகாமுடைய சரித்திரம் கேட்டுட்டு இருக்கும்போது மோசைக்கு தாவீதுக்கு வார்த்தை உள்ள உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வம் நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த செம்மையான வழியிலே நான் எனக்கு பிரியமானதே செய்வேன். எனக்குள்ள வார்த்தை இல்லை, அவர் பேசின வார்த்தைகள் எனக்குள்ள இல்லை என்றால் விதைத்தவருக்கு தாங்க கஷ்டம். பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க தெரியுமா? லாஸ் ஆயிட்டு இன்வெஸ்ட் பண்ணவங்களால தாங்கவே முடியாது. நம்பி இந்த நிலத்தில் அவர் விதைக்கிறார். நம்பி வார்த்தையை தந்தவருக்கு இந்த வாழ்க்கையை கொடுக்கணும். இதுதான் அவருக்கு லாபம். அவர் தம்முடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி அடைவார். வார்த்தையை தந்தார் பிதா, வார்த்தையானவரை தந்தார். அவருக்கு இந்த வாழ்க்கையை கொடுக்கும் போது உமக்கு பிரியமா என்ன தாவீது? டேஸ்ட் மாறுது, உங்களுக்கு ஆசை மாறுது. உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது. பார்வை மாறும், ஆமென். விருப்பம் மாறும், வாழ்க்கை மாறும். 9-10 வசனங்களிலே மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன், என் உதடுகளை மூட என் கர்த்தாவை நீரதை அறிவீர். 10வது வசனம், உம்முடைய நீதியை நான் என் இருதயத்துக்குள் மறைத்து வைக்கவில்லை, உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன். உமது கிருபையையும் உமது உண்மையையும் மகா சபைக்கு அறியாதபடிக்கு. இந்த வார்த்தைகளை கவனிச்சுக்கலாம். நீதி, சத்தியம், ரட்சிப்பு, கிருபை, உண்மை, இவைகள் அடங்கியதுதான் வேதம். இப்ப தாவீதுட்ட இருந்து என்ன வெளிப்படுது? வேதம் வெளிப்படுகிறது. நான் இதுவரை நினைச்சிட்டு இருந்தேன் இதெல்லாம் அந்த காலம், இது அந்த பலி இந்த பலி.
இவங்களுக்கெல்லாம் என்ன வேத அறிவு தெரியுமா? வேத அறிவு, ஆச்சரியப்படுத்தும் வேத அனுபவம் அநேக சாட்சிகளை கொண்டு வரும். ஆண்டவரே, எவ்வளோ கேட்க வைக்கிறீங்க. நிறைய தலைக்குள்ள இருக்கு, எல்லாம் தலைக்குள்ள இல்ல. சில தலை திறந்து பார்த்தா என்ன இருக்குன்னு ஸ்கேன் பண்ணி டாக்டர்ஸ் எல்லாம் குழம்புறாங்களாம், இந்த தலைக்குள்ள என்ன இருக்குன்னு. ஆண்டவரே, என் உள்ளத்துக்குள்ள, ஆண்டவரே, கேட்கிற வார்த்தை என் உள்ளத்துக்குள்ள போகும்படியாய் என் செவிகளை திறந்தருளும். அதுக்கு ஒப்பு கொடுக்கணும், அதுக்கு விட்டு கொடுக்கணும், அதுக்கு நம்மை தாழ்த்தணும். தாவீது சொல்லுகிறார் 1வது வசனத்தில், கர்த்தருக்காக நான் பொறுமையோட காத்திருந்தேன். ஆண்டவரே, ஒவ்வொரு முறை நீங்க சர்ச்சுக்கு வரும்போதும் சரி, பைபிள் படிக்கும் போதும் சரி, ஆண்டவரே, நான் பார்க்கிற வார்த்தைகள், படிக்கிற வார்த்தைகள், கேட்கிற வார்த்தைகள் என் உள்ளத்துக்குள்ள விழட்டும். என் செவிகளை திறந்தருளும். ஜெபம் முடிந்தவர்கள் முழங்காற்படியிடுங்க, மற்றவங்க உட்கார்ந்துக்கோங்க. எங்கேயும் பார்க்காதீங்க. உண்மையிலே நீங்க இந்த ஜெபத்தை செய்ய விரும்புறீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நீங்களே ஜெபம் பண்ணுங்க. செவிகளை திறந்தருளும். நான் எதிர்க்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை. ஆன்லைன்ல பார்க்கிற அன்பு சகோதர சகோதரி, கேளுங்க. என் செவி அடைக்கப்பட்டு, அதாவது வார்த்தை எனக்குள்ளே விழாம நான் என்ன பலி கொண்டு வந்தாலும், சாட்டர்டே வர்ஷிப்ல எந்த டே வர்ஷிப் வச்சாலும் ஆண்டவருக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியும். அவர் கை நீட்டி என் கையில் இருக்கிறத வாங்குவார்னு பார்த்தா என் செவியை பிடிக்கிறார். தொடட்டும் தொடட்டும், கொஞ்சம் வலிக்கும், ஆனா செவி திறந்துட்டு வைக்கல, உங்க லைஃபே மாறிடும், உங்க டேஸ்ட் மாறும், உங்க விருப்பம் மாறும், உங்க வாழ்வின் பாதை மாறும், உங்க வாழ்க்கை மாறும். இந்த வேதத்தை உங்ககிட்ட பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு சொல்லி அவங்க கேட்கல, எவ்வளவு சொல்லி இருப்பீங்க, பரியாசம் பண்ணி உங்களை தள்ளதான பண்ணாங்க. ஆனா இப்படி ஒரு பிரேக் த்ரூ உங்க லைஃப்ல வந்துட்டுன்னு வைங்களேன், அவருடைய சத்தியத்தை உங்ககிட்ட பார்ப்பாங்க, அவருடைய நீதியை உங்ககிட்ட பார்ப்பாங்க, அவருடைய ரட்சிப்பை உங்ககிட்ட பார்ப்பாங்க. ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை உங்களை 10 பேர் பிடித்துக் கொண்டு கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த தீர்க்க தரிசனம் உன் வாழ்க்கையில நிறைவேறும். ஆண்டவரே, என் செவிகளை திறந்து, ஆமென். கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தர் உம்மை பார்க்கணும். கண்கள் அப்பா கேளுங்க, காதுகளை திறந்தருளும். காதுகள் கர்த்தரும் குரல் கேட்கணும். ஆமென். காதுகள், thank you Holy Spirit. அர்ப்பணிப்போடு உகந்த காணிக்கையாய், உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்து